ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி என்ஏசெட்டி சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஃபர்தராக அந்த டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேட் யார் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக வந்து நான் கொடுத்த சார்ட்டு ஏயுடி என்ஏசெட்டி அதே சார்ட்டு தான், பட் ஸ்டூடெண்ட் வந்து வேறு மாதிரி வந்து அப்ரோச் பண்ணி எடுத்திருக்காரு. சரிங்களா? அந்த சார்ட் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? டார்கெட் அடிச்சிருக்காரு. ஸோ அது இந்த ரெண்டுமே எப்படி வந்து ஆக்டிவ் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஃபர்தராக வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாலே வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான் வந்து மெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆஃப் த ட்ரேடே வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் தான். சரிங்களா? ஸோ வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஹெச் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து பை சைடுக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? பை சைடுக்கு மூவ் ஆகிட்டுருன்ட்டு மார்க்கெட் மறுபடியும் ஒரு சின்ன சிஹெச் செல் சைடுக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? செல் சைடுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது, பை சைடு கொடுக்குது, மறுபடியும் செல் சைடு கொடுக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து மோஸ்ட்லி கேட்குற ஒரே ஒரு டவுட்டு, என்னுடைய அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கா, இத்தனை சிஹெச் வருது சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுதான் அதுக்கான பதில். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுன்ட்டு இல்லை, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 தடவை 8 தடவை சிஹெச் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் போகிற அந்த சினாரியோலாம் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சிஹெச் எவ்வளோ தடவை வந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து சிஹெச் கிடச்சோன்னா அடுத்த வேலை நமக்கு வந்து இருக்கிறது ஒன்று தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் மார்க்கிங். சரிங்களா? சிஹெச் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஒரே ஆர்டர் பிளாக் இது ஒன்று. சரிங்களா? அந்த ஆர்டர் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து யூஸ் இல்லை. இப்போ இருக்கிறது இந்த சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான். இந்த சிங்கிள் ஆர்டர் பிளாக்குக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம வந்து லிக்விடிட்டி பார்க்கணும். சரிங்களா? லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்ஸே வந்து லிக்விடிட்டியாக மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு லிக்விடிட்டியே வந்து கிடச்சிருச்சு. லிக்விடிட்டி கிடச்சதுக்கப்புறம் இது என்ன ஆர்டர் பிளாக் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்றப்ப நமக்கு வந்து சிஹெச் வந்து நீடடே இருக்காது. சரிங்களா? சிஹெச்சுக்கு வந்து நீடடே இருக்காது. டோட்டலாக வந்து நம்ம ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அக்ரெசிவ் என்ட்ரி கொடுத்துட்டு ரெண்டே விஷயம் தான் நடக்க போகுது. எப்படியும் ஒன்று எஸ்எல் போகும், இன்னொன்று டிபி போகும். சரிங்களா? இந்த 2 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து உள்ளே போய் எடுக்குது. சரிங்களா? இதையும் நம்ம ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கலாம். இங்கேயே நமக்கு வந்து ஒரு சிஹெச் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இங்கே ஆர்டர் போட்டு கூட செல் என்ட்ரி, இங்கே ஆர்டர் போட்டு கூட, இது ஒரு விக் ஆர்டர் பிளாக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? விக் ஆர்டர் பிளாக்காக இருக்கிறப்ப ஏதாவது நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லோ வரைக்கும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த லோ கொடுக்கறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு ஏசியன் ரேஞ்ச் இருக்குது. சரிங்களா? ஏசியன் ரேஞ்சோட லோ இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது ஸ்விங்கோட லோ. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம வந்து இதில் கொடுக்குறோம். சரிங்களா? இப்போது நம்ம வந்து 1 ஹவருக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி, இங்கே எஸ்எல், ரீசன்ட் ஸ்விங் லோவில் நம்மளுடைய டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டார்கெட் மார்க்கெட் வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா? நம்ம வச்ச டார்கெட்டை வந்து ஃபுல்லாக வந்து அச்சீவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட்டு மேலே வந்துட்டு. சரிங்களா? நம்ம வந்து கொடுத்த டார்கெட் அடிச்சிருச்சு. ஆர்ஆர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து
இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்து பஃபர் வச்சு கொடுக்குறோம், இல்லை வந்து அடுத்த இதில் எடுக்கிறோம், இங்கே வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆர் வந்து அதிகமாகிடும். சரிங்களா? ஆனால் வந்து இப்போ எடுக்கிறவங்க எல்லாருமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கு விரும்புகிறதுனால நம்ம வந்து ஒரு 1 hour உங்களுக்கு ஓபி இருக்கா, அதில் வந்து நம்ம எஸ்எல் வைக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? டார்கெட் வந்து மேக்ஸிமம் ரேஷியோ வந்து அதிகப்படுத்துது. ஓகேங்களா? ஓகேங்க, இதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.